என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ரொம்ப கனெக்டான சீன் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் சொல்லுவாருங்களா, நாங்கள் ஷூட் பண்ணும்போது அழுதுட்டோம். ஆதி சார்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் சார் அப்படி ஏதோ நமக்கு வந்து என்னன்னா நடந்துருச்சா, ரொம்ப உண்மையாகவே இந்த மனுஷன் ஒரு சின்ன வயசு தான் சைக்கிளில் வந்து பார்த்து வளர்ந்துருந்தா அவர் லைஃப்பில் சைக்கிள் இவ்வளோ ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு நிச்சயமாக நீங்கள் நம்புவீங்க. அது நமக்கு பின்னாடி இருக்கிறது வந்து அப்படி நம்ம அவையே போயிட்டே இருக்கும். ஸோ அது அந்த கோயில் விட்டு வர 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 அந்த மூடாவே அவர் வந்து இது விட்டு போகிறோம், தூரம் போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு கன்வே பண்ணுறதுக்காக தான். கிளி சீனு, மொட்டை மாடியில் இருக்கும்போது நிறைய கிளி இருக்கும், ஒரு இடத்துல அவர் உட்காந்துருப்பாரு. சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இருந்தாலுமே கூட ஃபோக்கஸ் கரெக்டாக ஷார்ப்பாக வச்சுருந்தீங்க அந்த இடத்துல, அழகாக இருந்தது. நம்ம ஒரு 6 மணி அந்த மாதிரிலாம் போயிட்டு நம்ம அசம்பிள் ஆகி உட்காந்துடணும். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அதுக்கு அந்த கிளி வர டைமில் நீங்கள் யாரும் மூவ் பண்ணக்கூடாது. மூவ் பண்ணிங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா உங்களுக்கு கிளி ஒரு சின்ன சவுண்ட் போட்டால் எல்லாரும் பறந்து ஓடிடும். ஸோ அதனால் நாங்கள் முன்னாடியே ஒரு மல்டி கேமரா செட்டப் வச்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறமா அரவிந்த் சாமி சாரும் முன்னாடி போய் உட்காந்துட்டார். எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாரு சார் அரவிந்த் சாமி சார் அந்த இடத்துல? 2 hours மேலே நௌராம் அங்கே. ஆமாம், அவங்க ஏன்னா வழியில் நீங்கள் உட்காந்துதான். இன்னொரு பக்கம் லைஃப் ஆஃப் ராம், உங்களுக்கு ட்ராவலாக நிறைய இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலை தாண்டி வந்து இதில் நிறைய விஷயம் அவருடைய எமோஷனை அங்கே கன்வே இருக்காது, ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே நிறைய பேசணும். டேம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கேயுமே வந்து காட்சியர் அந்த ஷூட்டு முடிச்சப்போ அங்கே வந்து கேட்டார். கேஷுவலாக பேசிட்டு வரும்போது சொன்னார், ரொம்ப நல்லா இருக்குங்க சார், பயங்கர இதுவாக இருக்குது, ரியலிஸ்டிக்காக இருக்குது, லைட்ஸ் நல்லா இருக்குது, அழகாக இருக்குங்க சார். அதெல்லாம் நம்ம பண்ணது தான் அப்படின்னா, நம்ம பண்ணதா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல். ஏன்னா நான் ரொம்ப நேரம் போன மாதிரி இருந்தது, ஆனாலுமே ஒரு சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போனீங்க மெய்யழகன் மூலமாக. ரொம்ப நன்றி மெய்யழகனுக்காக. ஸோ ரிசப்ஷன் அவங்களுக்கு எப்படி சார் இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ படமாகவே நல்ல ரீச்சு. ப்ளஸ் என்னுடைய ஒர்க்கு வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து அந்த படம் பார்க்குற ஃபீலே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. எங்களை அந்த ட்ராவல் நாங்களுமே அதில் ட்ராவல் பண்ணுற மாதிரி எங்களுக்கு அதை ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக பதில் சொல்லுங்கள், படத்தில் உங்களுக்கு ரொம்ப கனெக்டான சீன் இது? ரொம்ப கனெக்டான சீன் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் சொல்லுவாருங்களா. ஏன்னா எல்லாமே இந்த நம்ம ஜென்ரேஷனில் அந்த சைக்கிள் ரொம்ப ஒரு எமோஷன் ரசிச்சிருப்பாங்க. ஆனால் சைக்கிள் ஓட்டுறதெல்லாம் பெரிய விஷயம். சைக்கிளே செகண்ட் ஹேண்ட் தான் வாங்க, புது சைக்கிள் வாங்க மாட்டோம். அப்போ அந்த செகண்ட் ஹேண்ட் சைக்கிளே வீட்டுக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு அது பழகத்து மாதிரி நமக்கு சம்டைம்ஸ் அண்ணன் இருப்பாங்க, அவங்க வாங்கிடுவாங்க நமக்கு. அப்போ அவங்க ஃபஸ்ட்டு பழகிருப்பாங்க, நம்ம பழக மாட்டோம். அப்போ நமக்கு அந்த பழகிறது எல்லாமே சைக்கிள் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகும். ஏன்னா அது மேபி 2K கிட்ஸ் அது தெரியாமல் இருக்கலாம், பட் ஒரு 40 years 40+ இருக்கவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த சைக்கிள் வாங்க முடியாமல் தவிச்சது, ஒரு சைக்கிள் வாங்கினது. சில பேர் வீட்டில் வந்து வாங்கி கொடுப்பாங்க, சில பேர் வாங்கியே கொடுத்தாலும் அவங்களே அதை வாங்கி கொடுக்கும்போது பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா சில பேர் செகண்ட் ஹேண்ட்ஸ் இருக்கும், சில பேர் வாங்கியே கொடுக்க முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அது கனெக்ட் ஆகும். ரொம்ப அதான் சொல்லி எல்லாம் கையெடுத்து கும்பிடும் போதெல்லாம் அவர் வந்து அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும். எக்ஸாக்ட்லி, நாங்கள் ஷூட் பண்ணும்போது அழுதுட்டோம். கனெக்ட் ஆச்சு. ஆமாம்மா, அப்போலாம் அது ஆதி சார்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் தானே அப்படி ஏதோ நமக்கு வந்து என்னன்னா நடந்துருச்சா. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, நாங்கள் அது பார்க்கும்போது சினிமா மாதிரி தெரியல. அது முக்கியமான காரணம் வந்து விஷுவல்ஸை தாண்டி அவங்க அது ரொம்ப உண்மையாகவே இந்த மனுஷன் ஒரு சின்ன வயசு தான் சைக்கிளில் வந்து பார்த்து வளர்ந்துருந்தா அவர் லைஃப்பில் சைக்கிள் இவ்வளோ ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு நிச்சயமாக நீங்கள் நம்புவீங்க அவர் பார்க்கறதுக்கு. அதனால் அதை நம்பும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அழுகை வராமல் இருக்கவே இருக்காது. ரொம்ப யதார்த்தமான லொக்கேஷன்ஸ். இப்போ நீங்கள் அந்த இடத்துல சொல்லணும்னா தஞ்சாவூர் பக்கத்தில் நாங்கள் போகலனாலுமே கூட அப்படி ஒரு இடத்த எங்கள் ஊர் பக்கத்தில் நாங்கள் பார்த்துருப்போம். ஆனால் அப்பேற்பட்ட யதார்த்தமான லொக்கேஷன்ஸ்லையுமே ஒரு ஏஸ்தட்டிக்கான ஃப்ரேமிங் வச்சுருக்கீங்க. எப்படி சார் அது உங்களால் முடியுது? ஆக்சுவலி அதுதான் மெயினாக வந்து உங்களுக்கு கதை தான். ஸோ நம்ம அந்த கதை வந்து நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா அப்போ நம்ம அந்த கதைக்கு ஒன்று அது வந்து நம்ம அதை பண்ணணும்னு நினைக்கணும். ஸோ ஓகே, இந்த கதை இப்படி இருக்குது, அந்த மூடு இருக்குது, இந்த ட்ராவல் இப்படி இருக்குது. ரெண்டாவது அந்த கதையில் வர அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம அதை பார்க்கணும். ஸோ அவரு எப்படி பார்க்குறாரு, ஸோ அதையுமே நம்ம ஏன்னா அது மாதிரி நம்ம பார்க்கும்போது தான் ஜனங்க வந்து அது கனெக்ட் ஆகும். நம்ம ஒன்று பண்ணிட்டு தான் அவர் ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மூடை வந்து நம்ம பிடிச்சிட்டாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். இல்லை, நாங்கள் 2 பேரையுமே ஃபாலோ பண்ணுறோம். அரவிந்த் சாமி சாரையும் ஃபாலோ பண்ணுறோம், கார்த்திக் சாரையும் ஃபாலோ பண்ணுறோம். இங்கே கன்ஃபியூஸே ஆகலை. ஸோ ஸ்டோரி போர்டு ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டேரக்டர் உங்கள்கிட்ட ஸ்கிரிப்டாக நரேட் பண்ணுறதா இருக்கட்டும், என்ன மாதிரி டிஸ்கஷன்ஸ் இருந்தது சார்? எனக்கு ஷூட்டிங் முன்னாடியெல்லாம் ரொம்ப டிஸ்கஷன்லாம் கிடையாது. கதை கொடுத்தா படித்தேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன், அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா வந்து ஏன்னா அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் ஒன்று யோசிச்சு வச்சிருவேன். ஸோ அதே மாதிரி வந்து டேரக்டர் விஷனுமே என்னான்னு கேட்டுப்பேன், என்ன எப்படி பண்ண போகிறேன். ஏன்னா இது படித்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஆக்சுவலி ஒரு நாவல் மாதிரி தான் இருக்கும், டீட்டெயில்டாக இருக்கும்.
கார்த்தி சார் நிறைய சொல்லியிருப்பாரு, அங்கே நீங்கள் எதுவுமே பண்ண வேணாங்க, அது படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுருங்க இதில் என்ன நடிக்கணும், எங்கே பார்க்கணும், எங்கே பேசணும்னு அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும் அப்படின்னு. அந்த கதை படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும், ஓ இது என்ன இதில் என்னென்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ அதிலே வந்து நமக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்பாட்டில் வரும்போது கூட பெரிய டிஸ்கஷன்லாம் இருக்காது. ஏன்னா ரொம்ப ஆல்ரெடி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் பிரேமோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், பிரேம் பற்றி எனக்கு தெரியும், அந்த கதையை நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால டிஸ்கஷனே இருக்காது. ரொம்ப சிம்பிளாக ஓகே என்ன அடுத்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு பிரேம் ஓகேவானா ஓகே அப்படிதான், ரொம்பவே இருக்காது. ஓகே ஓகே இப்படி தான் போயிட்டு இருக்கும். ஒரு 80% எங்கேயாவது 1-2 இடங்கள் மட்டும் தான் நமக்கு வந்து ஏதாவது வேணுமா இல்லை இப்படி வச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்கும். அங்கெல்லாம் எந்த டிஸ்கஷனுமே இருக்காது, ரொம்ப ஸ்மூத். அங்கே ஒரு பக்கத்து வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கே ஷூட்டிங் போதான் உங்களுக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ சைலண்டாக இருக்கும். ஸோ ரொம்ப மினிமலிஸ்டிக் க்ரூ தானே ஆக்சுவலி இல்லை, க்ரூவாக நிறைய இருந்தாங்க. ஏன்னா எங்களுக்கு என்னன்னா நாங்கள் ஷூட்டிங் டைம் பண்ணது எல்லாமே வந்து 10 to 5 தான் ஷூட்டிங் டைம் பண்ணோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி இவர் பஸ் மிஸ் பண்ணும்போதே டைம் 10, புரியுதுங்களா? ஒரு ஊரில் அந்த ஊரில் ஒரு 10 மணிக்கு மேலே எப்படி இருக்கும் ஊர்? அடங்கிடும். அதுக்கப்புறமா இவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பின்னாடி போய் பேசி அதுக்கப்புறம் தான் வெளியிலே வருவாங்க. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2-3 மணி மாதிரி. ஸோ அது மாதிரி இருக்கணும். ஆனால் நாங்கள் ஷூட் பண்ணது ஒரு 11-12 அது மாதிரி அது மாதிரி இன்பிட்வீன் ஒரு 50% ஆஃப் த இது வந்து எங்கள் டைம் மேட்ச் ஆச்சு. ஏன்னா நாங்கள் 10 to 5 இல்லையா, அதனால எங்களுக்கு வந்து அந்த 2 o'clock மேலே ஆக்சுவல் டைம், ஆக்சுவல் லொகேஷன், ஆக்சுவல் ஷூட்டிங் ஒரே டைமில் இருக்கும். அது முன்னாடி ஒரு 2-3 hours தான் நாங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால அப்போ வந்து நாங்கள் அந்த ப்ரொடக்ஷனில் எல்லாருமே எங்களுக்கு கொஞ்சம் ஓகே அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறது, அங்கே பார்த்துக்கிறதுன்னு சொல்லி அது மாதிரிலாம் பண்ணதுக்காக தான் எங்களுக்கு அது சப்போர்ட்டிவ் ஆகுது. இல்லைன்னா அங்கேயுமே அந்த க்ரௌட் இருந்தாங்க. பட் நம்ம மூடுக்காக நாங்கள் அதை எல்லாருமே அவாய்ட் பண்ணி தான் இருக்கோம். சார் ஒரு 80 to 85% ஆஃப் த ஃபிலிம் பார்த்தா நைட்டு தான் சார், நைட்டில் தான் இருக்குது. ஆனால் 2 நைட் என்னால் பிரித்து பார்க்க முடியுது. ஒரு 1996 நடக்கிற சீக்வன்ஸ் படம் ஆரம்பிக்கும் போது ஒரு லோ லைட்டில் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. அது ரெஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து நைட் எடுக்கும்போது அதில் நல்ல லைட் இருக்கும், நல்ல ஃபீல் கனெக்ட் இருக்கும். அதே 96 லோ லைட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கான காரணம்? சரி, 96 போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அரவிந்த் சாமி சாருடைய சின்ன வயசு கேரக்டருக்கு பார்த்தீங்களா, அவர் வந்து இவங்க வீடை காலி பண்ண போகிறாங்க, ஆனால் கோயில் இருப்பார். அந்த யானை அந்த கோயில் வந்து ரொம்ப விட்டு பிரிய மனசு இல்லாமல் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து அது வந்து அந்த கோயில் வந்து க்ளோஸ் பண்ண டைம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே லைட் ஆஃப் பண்ணியிருக்கும். அந்த ஒருத்தர் வந்து அந்த பூஜை செய்கிற கதவு சாத்துறதாகட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த முடிய போகுது அப்படின்ற ஒரு டைமிங் இருக்கும். ஸோ அதனால அதை மேட்ச் பண்ணுறதுக்காக ரொம்ப அந்த லைட் இருந்தாலும் நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் லைட்டிங் பண்ணி நாங்கள் அதை மேட்ச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வீட்டுக்கு வந்த அப்புறமாவே இவங்க வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறாங்க. ஸோ வீட்டு ஃபுல்லாக நீங்கள் லைட் போட்டிங்கன்னா பளிச்சுன்னு அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து தெரியாமல பண்ணுறாங்க. ஏன்னா யாராசிங்க இவங்க அவமானம், இவங்க வந்து ஒரு எமோஷனலாக தான் அந்த வீட்டை விட்டு பெரிய மனசெல்லாம் பிரிகிறாங்க, தெரியக்கூடாது, வந்து எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னால அங்கேயுமே ரொம்ப லிமிட்டடாக வந்து இவங்களுக்கு என்ன அங்கே ஆம்பியன்ஸ் வேணுமோ ஏதோ ஒரு லைட் போட்டு தானே நம்ம அட்லீஸ்ட் நமக்கு தெரியணும்னு நினச்சி தானே வரும். இல்லைன்னா ஒரு 10 லைட் போட்டிங்கன்னா பயங்கர பிரைட்டாக இருக்கும். அது பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா யாருக்குமே தெரியாமல் ரொம்ப லேட் நைட்டாக இவங்க கிளம்புறது. ஸோ அதனால அந்த ஒரு மூடில் தான் லைட் இருக்கணும். ஸோ அப்படின்னால தான் அந்த வீட்டுக்கு எக்ஸ்டீரியர் இவங்க பேசுறது, வண்டி கிளம்புறது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ லைட். அந்த டைமிங்க்கு அந்த கதையை நம்ம என்ன எப்படி புரிஞ்சுக்கிறோமோ ஸோ அதுக்கான பார்க்குறவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு அது கனெக்ட் ஆகணும். உண்மையாகவே ஒரு யாருக்கும் தெரியாமல் இவங்க கிளம்புறாங்க, அது ரொம்ப லேட் நைட்டில் அவங்க அந்த கோயிலேருந்து வரான், அதுக்காக தான் பண்ணது. அரவிந்த் சாமி கேரக்டர் சின்ன வயசாக இருக்கட்டும், வளர்ந்த அரவிந்த் சாமி கேரக்டராக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு பாயிண்ட்ல ஊரை விட்டு வெளியே போகணும்னு முடிவு பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் ஒரே ஷாட் தான் நீங்க ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. கேரக்டர் வரும்னா கேமரா எப்படி ஃபாலோ பண்ற அந்த ஒரு அந்த ஷாட் பேர் என்னன்னு தெரியல எனக்கு. எந்த இடம் சொல்றீங்க? கோயிலை விட்டு ஒரு சின்ன வயசுல வெளியே வரும்போதுமே அதே ஷாட் தான். ஆமா, கார்த்தி சார் வீட்டுல சொல்லாம ஊரை விட்டு போகும்போதுமே அதே ஷாட் தான். இது வாலண்டியரா வேணும்னு பண்ணனதா இல்ல அமைஞ்சதா? இல்ல அந்த ஷார்ட்டை கம்போஸ் பண்ணுமே அப்படி பண்ணதுதான். மற்றபடி அதுக்கு மேட்ச் பண்ணதுக்காக இல்ல. அவர் வந்து ஒரு விட்டு விலகிறார் அப்படின்னும் போது ஜஸ்ட் அந்த நமக்கு பின்னாடி இருக்கிறது வந்து அப்படி நம்ம அவையே போயிட்டே இருக்கும். ஸோ அது அந்த கோயில் விட்டு வர அந்த மூடாவே அவர் வந்து இது விட்டு போறோம், தூரம் போறோம் அப்படின்ற அந்த ஒரு கன்வே பண்ணதுக்காக தான். ஓகே, ஒரு படம் நம்ம சூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் மெய்யழகன்ல எடுத்துக்கணும். இதுல என்ன கேமரா யூஸ் பண்ணீங்க, நம்ம லென்சஸ் யூஸ் பண்ணீங்க? இது வந்து மினி எல்எஃப், அலெக்சா மினி எல்எஃப், அலெக்சா எல்எஃப் 2 கேமரா யூஸ் பண்ணோம். பட் ஒரு படத்துக்கு எந்தெந்த கேமரா சூஸ் பண்ணணும்னு எப்படி சார், என்னென்ன கிரைட்டீரியாஸ் வச்சு நீங்க டிசைட் பண்றீங்க? எனக்கு இந்த படத்துக்கு அந்த கேமரா இப்போ வந்து நாங்க இந்த போர்ஷனா இருக்கு பாத்தீங்களா, அந்த சிட்டி போர்ஷனும் இப்போ இவர் வந்து அங்க பேசுனது எல்லாமே வேற கேமரா யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த பீரியடுக்கு வந்து நான் வேற கேமரா வேற லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ எனக்கு வந்து அந்த ஓல்டு லுக் வேணும் அப்படின்றதுனால, அந்த 90s லுக் வேணும்னு சொல்லி நான் அதுல வந்து இந்த ஓல்டு லென்சஸ், ஓல்டு கேமரா அதை யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே கதை டிசைட் பண்றது தான். நமக்கு என்ன மாதிரி கதை எடுத்துக்கிறோம், இது அழகுபடுத்தணுமா, இது வந்து என்ன மாதிரியான ஜனங்களுக்கு நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறோம், அப்போ அதோடைய மூடு என்ன, ஸோ அது தெரிஞ்சிச்சுனாலே நமக்கு அதை என்ன மாதிரி போய்க்கலாம் அப்படின்றது ஈஸியாக இருக்கும். சார் குறிப்பாக எனக்கு ஒரு சீனோட மேக்கிங் மட்டும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஏன்னா அது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. அந்த கிளி சீன்
மொட்டை மாடியில் இருக்கும்போது நிறைய கிளி இருக்கும், ஒரு இடத்துல அவர் உட்காந்துருப்பாரு. சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இருந்தாலுமே கூட ஃபோக்கஸ் கரெக்டாக ஷார்ப்பாக வச்சுருந்தீங்க அந்த இடத்துல, அழகாக இருந்தது அந்த சீனோட மேக்கிங். ஆக்சுவலி என்னன்னா அந்த கேமரா அந்த இடம் வந்து கிளி வந்து ஒரு ஏர்லி மார்னிங் வரும், அதை விட்டிங்கன்னா ஈவினிங் வரும். ஸோ நம்ம மார்னிங் போனோம்னா நம்ம ஒரு 6 மணி அந்த மாதிரிலாம் போயிட்டு நம்ம அசம்பிள் ஆகி உட்காந்துடணும். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அதுக்கு அந்த கிளி வர டைமில் நீங்கள் யாரும் மூவ் பண்ணக்கூடாது. மூவ் பண்ணிங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா உங்களுக்கு கிளி ஒரு சின்ன சவுண்ட் போட்டால் எல்லாரும் பறந்து ஓடிடும். ஸோ அதனால நாங்கள் முன்னாடியே ஒரு மல்டி கேமரா செட்டப் வச்சுட்டோம். ஓகே, அதாவது அதில் வர ஒரு 1 hour 1.5 hour முன்னாடியே வச்சுட்டோம். ஸோ அதுக்கு என்னன்னா ஓகே அங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற அதுக்கு மைண்ட் செட் தெரியணும், அந்த நேரத்தை வைக்கூடாதுன்னு சொல்லி அது வர்றதுக்கு முன்னாடியே வச்சுட்டோம். ஸோ இங்கே ஃப்ரண்டல் ஷாட்டு பேக் ஷாட் எல்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா அரவிந்த் சாமி சாரும் முன்னாடி போய் உட்காந்துட்டார். ஏன்னா அப்போ வந்தப்பறம் நீங்கள் போகவே முடியாது. அது அவர் போய் அந்த ஒரு பொசிஷன் உட்காந்துட்டார். அது வரதுக்கு முன்னாடி அந்த வரதுக்கு ஒரு 2 hours முன்னாடி அந்த இதெல்லாம் வச்சிருவார். அரிசி வைக்கிறது எல்லாமே அந்த டைமிங்லாம் ரொம்ப முன்னாடியே அந்த ஷார்ட்லாம் நாங்கள் எடுத்துட்டு அப்புறமா சார் இந்த மாதிரி அதுக்கப்புறமா வந்து ஒரே இடத்துல உட்காந்துருப்பார். பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிஸ்கஸ் சொல்கிறதா இருக்கும், ஒன்று இருக்குது ஆனால் போகக்கூடாது இருக்குது, ஒரு நாளாக போயிட்டு வந்துடுவேன், உங்களுக்கு நைட்டு வந்து அவங்க வீட்டில் சாப்பாடு வைப்பாங்க. அதுவுமே அங்கே ஒரு சட்டிலாக தான் பேசுவார். நீங்கள் கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணிங்கன்னா அது பறந்து ஓடிடும். ஏன்னா அது வந்து அவருக்கு பழகினதா தெரியணும் பார்க்குறவங்களுக்கு, அவருக்கு அந்நியமாக இருக்கக்கூடாது. ஏன்னா இவர் ரெகுலராக இவர் அந்த கிளி எல்லாருமே இவருக்கு தெரியும், ஏன்னா இவர் தான் சாப்பாடு வைக்கிறாரு இல்லையா. ஸோ அதனால அந்த அந்நியமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முன்னாடி போய் அங்கே உட்காந்து அவருமே வந்து எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாமல் அப்புறம் அவர் அதை பேச ஆரம்பிப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சாப்பிட்ட உடனே நாமும் அது பறந்து போய் அடுத்த பேட்ச் வரும். நீங்கள் தரத்தானே பறந்து போவோம் பார்த்தீங்களா, சாப்பிட்டு அது மாதிரி ஒரு பேட்ச் அதுங்களே ஒரு முடிவு பண்ணி ஓகே நம்ம சாப்பிட்டாச்சு போவாங்க, அந்த இடம் காலியாகும், அடுத்த ஒரு பேட்ச் வரும், திருப்பி சாப்பிடுவாங்க. ஸோ அது ஒரு மாதிரி பிளான் பண்ணி வச்சது தான். எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாரு சார் அரவிந்த் சாமி சார் அந்த இடத்துல? 2 hours மேலே. நௌராம் அங்கே அவங்க வழியில் நீங்கள் உட்காந்து தான். ஏன்னா இப்போ அவர் வந்து பயங்கர நேச்சர் லவர், அவர் அனிமல் பெட் லவர்ஸ், ரொம்ப அவருக்கு வந்து நிறைய ஸ்பாட்ல பேசுவார் பறவைகளை பற்றி. அதனால அவருக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, மெய்யழகன்ல நீங்கள் சொன்ன ஒரு லேண்ட்ஸ்கேப்புமே அழகாக எலிவேட் பண்ணியிருக்காரு கதையவே. ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்து சார் ரெஃபரன்சஸ்லாம் என்ன சார்? இல்லை ஆக்சுவலி எந்த ரெஃபரன்ஸுமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து தெரியாத ஒரு ஊருக்கு தான் நம்ம ரெஃபரன்ஸ் வேணும், தெரியாத ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு தான் நம்ம ரெஃபரன்ஸ் வேணும். நம்ம ஊர், நம்ம மண், நம்ம பார்த்த இடத்த நமக்கு தானே தெரியும் அது. ஸோ நம்மளோட பெஸ்ட்டாக நமக்கு தெரியுது எந்த சீசனில் எப்படி இருக்கும், இந்த வயல் எப்படி இருக்கும், தஞ்சாவூர் எப்படி, கும்பகோணம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம தான் அதை வந்து பெஸ்ட்டாக சொல்ல முடியும். ஸோ நமக்கு அதை எந்த ரெஃபரன்ஸுமே இல்லை. நாங்கள் தஞ்சாவூர் நிறைய தடவை உங்களுக்கு தெரியும் 96 படம் பார்க்கும்போது அதை நம்ம பண்ணியிருப்போம் நிறையா. ஸோ அது ரொம்ப ஈஸியாக பிரேமுக்கும் எனக்கும் வரும், ஏன்னா பிரேமே அந்த ஊர் தான். ஸோ அதனால் என்ன பண்ணணும், அந்த ஊர் எப்படி இருக்கணும், அந்த பஸ் ட்ராவலு, ஸோ அவர் பேசும்போது எல்லாமே அந்த லேண்ட்ஸ்கேப்லாம் ரொம்ப நமக்கான தெரிஞ்ச ஒரு லேண்ட்ஸ்கேப் அப்படின்றதுனால அது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏதாவது ஸ்பெஷலான ஒரு எக்யூப்மெண்ட் எதுக்கு சார் நீங்கள் கிராஃப்ட் பண்ணது? ரிக்கா இருக்கலாம் இல்லை ஏதாவது? ஆமாம், இதை பண்ணியிருக்கீங்களா? அது நிறைய இருந்துச்சு. நிறைய அந்த பஸ் வரும்போதெல்லாம் அந்த ட்ரோன் ஷாட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். ஸோ ரொம்ப 1-2 இடங்கள் மட்டும் தான் அந்த லேண்ட்ஸ்கேப் தெரியணும் அப்படின்றது. ஏன்னா அந்த இடத்துல விட்டு ஜஸ்ட் ஒரு வேற இடம் ட்ராவல் பண்ணி வேற ஸ்டாப் வரும்போது மட்டும் தான் அந்த லேண்ட்ஸ்கேப் பர்டிகுலராக எங்கேயுமே வேற காட்ட முடியாது. ஒரு சேஞ்ச் ஓவரில் வேற ஒரு பஸ் ஸ்டாப் வரும்போது ஸோ அதுக்காக அந்த ட்ரோன் ஷாட் யூஸ் பண்ணியிருப்போம். மற்றது எல்லாமே அந்த ரிக் ஷாட்ஸ் எல்லாமே பஸ்ஸுக்குள்ளே யூஸ் பண்ணும். அந்த பஸ் அந்த ரொம்ப பர்டிகுலராக அந்த மாதிரி 1-2 இடங்கள் தான் நம்ம அதை யூஸ் பண்ணும். அது உள்ளே வச்சிருக்கு, ஏன்னா பயங்கர ஷேக்காக இருக்கும். ஏன்னா அது ஊருக்குள்ளே போகிற இடம் இல்லைங்களா. ஸோ அதுவே வந்து அப்போ கூட வந்து அந்த ஷேக் வந்து ஆடியன்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இங்கே ஒரு கேமரா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னால அது நிறைய வந்து செட்டப்லாம் வச்சு அங்கேயுமே மல்டி கேமரா செட்டப் தான் வச்சிருந்தோம். ஸோ அந்த மூவ்மெண்ட் வந்து ஆனால் மூவ்மெண்ட் இருக்கணும். ஒரு பஸ்ஸில் போனால் ஒரு ஷேக் இருக்கணும், ஆனால் ஷேக் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் ஷேக்கே இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஏதோ ரியலிஸ்டிக் இல்லாமல் போயிடும், வேறு ஏதாவது ஸ்டுடியோவில் ஷூட் பண்ண மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் அந்த ஷேக் இருக்கணும், அது மினிமம் ஷேக் இருக்கணும். அது எந்த ஷேக், எவ்வளோ ஷேக் இருக்கணும், எங்கேயாவது பள்ளத்தில் வந்தால் இன்னும் நல்லா ஆடும். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆட்டோ இருந்துகிட்டே இருக்கும். அதை நான் அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கல. அது இருந்தால் தான் ஜனங்களுக்கு இது பஸ்ஸில் போகிற பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஷேக்கை மட்டும் மினிமம் வச்சுக்கிட்டு மற்றபடி எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுறோம். அப்போ இந்த கேமரா ஸ்டெபிலைசேஷன் பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறது. ஏன்னா அது வந்து நம்ம பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா ஒரு தடவை நாங்கள் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் லைட்ஸ்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் நாங்கள் அடிப்போம். ஓகே, ரெக்கே ஆமாம், ஒரு ரவுண்ட் நாங்கள் அடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிரச்சனை வரும். அப்புறம் வந்து ஒரு கேமரா திருப்பி சாஞ்சிரும். அப்புறம் இல்லை இது பத்தாது, இதை நம்ம திருப்பியும் வந்து கட்டியெல்லாம் திருப்பி ரிக் பண்ணி வைக்கணும் அப்படின்னும். ரிக் பண்ணி வச்சப்பறம் திருப்பியும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு ரெக்கார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே இது ஓகே அப்படி பண்ணுறது தான். ஏன்னா ஓகே எல்லாம் முடி ரெடி ஆகிட்டான் அந்த அப்படி கிடையாது. நம்ம வந்து என்ன வேணும் அப்படின்றதுனா அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ஓகே ரைட் எல்லாமே ஓகே. ஏன்னா ஆர்டிஸ்ட் வர சொல்லி நம்ம இதை ட்ரை பண்ண முடியாது இல்லையா. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு டைலாக் ஓரியன்டட். அதனால் நாங்கள் ஃபுல்லாகவே ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு ஆன் ஸ்பாட்லேயே செஞ்சு பார்த்துட்டு தான் நாங்கள் அதை பண்ணோம்.
சார் எனக்கு 2 கம்பேரிசன் நான் வைக்கிறேன், உங்களுக்கு எது சூஸ் த பெஸ்ட்ன்ற மாதிரி தான். இதுவுமே ஒரு மாதிரி டிராவல் சாகா. இந்த மெய்யழகன் படம் பார்க்கும்போது ட்ராவலும் இருக்கும், டிஃப்ரெண்ட் லொகேஷன், ஸ்டோரி நரேஷன் இருக்கும். இன்னொரு பக்கம் லைஃப் ஆஃப் ராம், அந்த பாட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், அதுலேயுமே ட்ராவல் இருக்கும், டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ், ஒரு கதை சொல்லிட்டே இருக்கும். 2 விஷயத்தை எடுத்து வச்சு பார்க்கணும். ஒரு சாங் ஆன ஃபிலிம் எது சார் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு செஞ்சதுல? ஆக்சுவலி நமக்கு அந்த ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலாக தான் அது வந்து நிறைய இருக்கும். உங்களுக்கு ட்ராவலாக நிறைய இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலை தாண்டி வந்து இதில் நிறைய விஷயம், அவருடைய எமோஷனை அங்கே கன்வே இருக்காது, ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே நிறைய பேசணும், அது ஆடியன்ஸ் கன்வே ஆகணும். ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப் நமக்கு தெரியணும். ஏன்னா இப்போ வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன லேண்ட்ஸ்கேப் வேணாலும் காட்டலாம், திடீர்னு ஹிமாச்சல் காட்டலாம், திடீர்னு கர்நாடகா, திடீர்னு வந்து நீங்கள் கல்கட்டா காட்டலாம், திடீர்னு எங்கே காட்டினாலும் இது ட்ராவல் பண்ணுறாருன்னு. இந்த வந்து இப்போ தஞ்சாவூர்னு சொல்லிட்டு நான் எங்கேயாவது போய் கொடைக்கானல் ஷூட் பண்ண முடியாதுல்ல. அதனால இங்கே வந்து நாங்கள் லேண்ட்ஸ்கேப் ஃபிக்ஸ்டு, நீங்கள் அதை மாற்ற முடியாது. ஆனால் அந்த லேண்ட்ஸ்கேப் வழியாக நம்ம வந்து ஜனங்களுக்கு, ஆடியன்ஸ் வந்து ஓகே இவர் தஞ்சாவூர் போகிறாரு அப்படின்னு கன்வே பண்ணணும். அங்கே வந்து அப்படி கிடையாது, நீங்கள் என்ன அழகான ஃப்ரேம் வைக்கலாம், அந்த ஃப்ரேம் எங்கன்னு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. திடீர்னு ஒரு ஷார்ட் ஹிமாச்சலில் வாட்டர் ஃபால்ஸ் இருப்பார், நெக்ஸ்ட் கட் பண்ண கல்கட்டாவில் இதில் போய் வண்டியில் போயிட்டு இருப்பாரு. ஸோ அதனால் அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நீங்கள் பியூட்டிஃபிகேஷன் எவ்வளோ வேணால் பண்ணலாம், நீங்கள் எவ்வளோ வேணால் அழகுபடுத்தலாம், எவ்வளோ வேணால் நீங்கள் நினச்ச இடத்துல போய் ஃப்ரேம் வைக்கலாம். ஸோ அதே ஒருத்தர் மட்டும் தான் அவர் பாட்டு. நம்ம இங்கே வந்து அப்படி கிடையாது, இங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். தஞ்சாவூர் காட்ட போகிறோம், அது ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, அது ஒரு கதை இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லேண்ட்ஸ்கேப் பிடிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஷூட் பண்ணணும். ஸோ அதனால் அது இதுவுமே ட்ராவலாக இருந்தாலும் நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து சில விஷயங்கள் அதை சொல்லி ஆகணும், அதுக்கு கரெக்டாக இருக்கணும், அதாவது ஜனங்களுக்கு அது போய் சேரணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே அப்படி இல்லை, அவர் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே போயிட்டு இருப்பார், எங்கெல்லாம் வேணாலும் நம்ம நினச்ச இடத்துக்கு போகலாம். இப்போ நீங்கள் கலராக என்ன சூஸ் பண்ணிப்பீங்க? உங்களுக்கு இருந்து 2 ஆப்ஷன் தானே? இல்லை நாங்கள் எதுவுமே கலராக நாங்கள் அது பண்ணவே கூடாதுன்னு சொல்லி தான் யோசிச்சோம். ஏன்னா இந்த ஆக்சுவலி நாங்கள் இப்போ ஷூட் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இது வந்துருச்சு, எல்இடி லைட்ஸ் வந்துருச்சு. நாங்கள் பார்த்து எல்லாமே பட் அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லா ஸ்ட்ரீட்லையுமே இப்போ நீங்கள் பார்க்க அவ்வளோ லைட்ஸுமே நாங்கள் பண்ணது தான். ஓகே, ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே எல்லாமே ஒரு குண்டு பல்பாக இருந்தாலும் நாங்கள் போட்டது தான். ஏன்னா உங்களுக்கு நைட் ஷூட்டில் யார் வச்சு 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எங்கே யார் எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்கல்ல, ஒரே அமைதியாகிடும். ஸோ நீங்கள் எந்த லைட்ஸ் போடணுனாலும் அதை நம்ம பண்ணுற லைட் தான். ஒரு சீரியல் லைட் எரியுதுனாலும் பேக்ரவுண்டில் அதுவும் நம்ம போட்ட லைட் தான். ஸோ அந்த ஒரு மூடுக்காக தான் அதை நாங்கள் அதை ஃபுல்லாக த்ரோட்டாக நாங்கள் பண்ணோம். மற்றபடி அப்போது அந்த ரிவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதில் டேம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கேயுமே வந்து காட்சியர் அந்த ஷூட்டு முடிச்சப்போ அங்கே வந்து கேட்டார், கேஷுவலாக பேசிட்டு வரும்போது சொன்னார், ரொம்ப நல்லா இருக்குங்க சார், பயங்கர இதுவாக இருக்குது, ரியலிஸ்டிக்காக இருக்குது, லைட்ஸ் நல்லா இருக்குது, அழகாக இருக்குங்க சார். அதெல்லாம் நம்ம பண்ணது தான் அப்படின்னா, நம்ம பண்ணதா, நான் இங்கே இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. இல்லை சார் நம்ம பண்ணது எல்லாமே. அப்படியா, சரி நான் இங்கே இருக்க லைட்ஸ் ஏதோ ஷூட் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அந்த அவருக்கு அங்கே இருந்து பண்ணவருக்கே கடைசி நாள் ஷூட்டில் தான் தெரியும், இங்கே இருக்க எல்லா லைட் நம்ம பண்ணதான் சார் அப்படின்னு. அந்த டேம் தான் கடைசி நாள், அந்த டேம் ஷூட்டோட கடைசி நாள் ஒரு 3 நாள் பண்ணோம். அப்போ அந்த 3ஆவது நாள் கேட்டார், ரொம்ப அழகா இருக்குங்க, நல்லா இருக்கு லைட்ஸ் அப்படின்னாரு. நம்ம பண்ணதான் சார் அப்படின்னா, அப்படியா சூப்பருங்க, ஆனால் அந்த சோடி மேப்பர் லேம்னாலே ஒரு நமக்கு அந்த ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட் இருக்கு அப்படின்னாரு. ஆமாம் சார், அதான் அது ஒர்க் அவுட் ஆச்சு ஈஸியாக. நீங்கள் காஸ்டியூம் போடணும்னு அவசியம் இல்லை, ஹேர் ஸ்டைல் மாற்றணும் அவசியம் இல்லை, சோடியம் பேப்பர்ல போட்டிங்கனாலே ஓகே. அந்த லைன் பிரிட்ஜில் அப்படியே போவாங்க, அப்புறம் ஒரு இடத்துல பாட்டு பாரு இடம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அதை வச்சிருப்பேன். அது ஒரு கேரக்டராகவே த்ரோட்டாக வந்துருக்கும். சார் நான் அந்த டேம் சீக்வன்ஸே பேசணும்னு நினைக்கிறேன் சார். முடிச்சுட்டு அந்த ஆத்தங்கரையில் உட்காந்து பேசுவாங்க, அந்த ப்ரொட்டஸ்ட்டை பற்றி, சோழர்களை பற்றிலாம் பேசும்போது எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல சோர்ஸாக நான் பார்த்தது ஃபயர் மட்டும்தான். எனக்கு வேற எந்த லைட்ஸுமே தெரியல எக்ஸ்டர்னலாக. செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப்மே அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க 1001 சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து ஃபயர் தான் அப்படின்னு. ஸோ அதில் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் இருந்ததா, அது தெரியாத அளவுக்கு எப்படி பிளெண்ட் பண்ணீங்க? அந்த இடத்துல இருந்தது, நிறைய லைட்ஸ் இருந்தது. அது நிறைய லைட்ஸ் இருந்தது, ஒரு பெரிய செட்டப். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பிரிட்ஜ் இருக்கும், நான் அங்கே லைட் பண்ணியிருப்பேன் இந்த ஷாட்டுக்கு. இந்த 3 பேர், அதாவது அந்த டேமை தாண்டி வந்து இந்த மணல் ஆண்ட பேசுவாங்க இல்லைங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் ஒரு டேம், ஒரு பிரிட்ஜில் லைட் எரியும். அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி பார்த்தா அந்த மணலுமே தெரியும் உங்களுக்கு, அந்த பிரிட்ஜ் வரைக்கும் அந்த மணல் தெரியும். ஸோ இங்கேயுமே அந்த அப்புறமா கடைசியாக விடியும் போது ஒரு லெஜனேஷன் ஒரு லைட் லீக் இருக்கும். அந்த ஓகே கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்ப ஆரம்பிப்பார். ஸோ அங்கே சுற்றியுமே ஒரு ஷாட் வச்சிங்கன்னா பின்னாடி அந்த மரங்களே தெரியும் உங்களுக்கு, டெப்த்தில் அங்கே மரங்கள் தெரியும். அதாவது ஒரு 3 லைட்டில் மரங்கள் இருந்தால் எப்படி நமக்கு தெரியுமோ அந்த மரங்கள் அங்கே தெரியும். யோசிச்சு பாருங்க, நம்ம போய் ஒரு டேமில் போய் உட்காந்தோம்னா நம்ம கண்ணுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற அளவுக்கு தான் அந்த 3 தெரியும். மற்றபடி எந்த இருட்டாக இது வந்து இங்கே ஃபுல்லாக இருட்டாக வரும். அது ஒரு ஸ்ட்ரீட்டோ ஊரோனா உங்களுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கும், இங்கே எந்த சோர்ஸுமே கிடையாது, இல்லை மூன்லைட் சோர்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த மூன்லைட் சோர்ஸ் மாதிரி நம்ம லைட் பண்ணணும். ஆனால் அந்த மூன்லைட்ல நம்ம நைட் போய் உட்காந்து பார்க்கும்போது அந்த சின்னதாக மரங்கள் எங்கேயோ மரங்கள்னு தெரியும், அந்த மரம் என்னன்னு தெரியாது, அது மணல் தெரியும், அது லைட்டாக அந்த மணல் தெரியும். ஸோ இது வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுனால அது இல்லைன்னா அங்கே ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நமக்கு இங்கே இருக்கிற ஃபயருடைய சோர்ஸோடைய இன்டென்சிட்டி ஜாஸ்தி.
நீங்க எப்பயும் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பக்கத்துல ஒரு பயர் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு நைட்ல. ஏன்னா இந்த சோர்ஸ் ஒரு இன்டென்சிட்டி ஜாஸ்தின்றதால நம்ம கண்ணு வந்து இதுக்கான அலாட் பண்ணிக்கும். நீங்க இது இல்லாம நீங்க தள்ளி இருட்டுல எங்கேயோ பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு தெரியும், ஓகே அங்க ஏதோ வெளிச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால ஆனா இதுவும் தெரியணும் அதுவும் தெரியணும் அப்படின்றதுனால நான் எக்ஸ்டர்னல் லைட் பண்ணி தான் பண்ணும். நிறைய ஷார்ட்ஸ் இருக்கும். ஒரு ஓவர் த ஷோல்டர், 2 பேருக்கு ஒரு ஓவர் த ஷோல்டர் இருக்கும், ஒரு வைட்ல காட்டியிருப்பீங்க, திடீர்னு மேல இருந்து ஒரு டாப் ஆங்கிள் ஒன்று இருக்கும். ஸோ அந்த 180 எப்படி சார் பிளான் பண்ணீங்க? குழப்பதில்ல பார்க்கும்போது எப்படி அதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி? அது அந்த மணல் மொத்தமே ஒரு நாள்ல ஷூட் பண்ணது, ஒரு நைட்ல ஷூட் பண்ணது. ஆக்சுவலி ஆர்டிஸ்ட் அவங்களுமே ரொம்ப கார்த்திக் அரவிந்த் சாமி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, அவ்வளோ டைலாக் பேசணும், அது திரும்ப திரும்ப பேசணும். ஏன்னா அந்த ஒரு ஒயிட் ஷார்ட்ல வச்சிருப்போம், அதுலேயும் ஃபுல்லாக பேசுவாங்க, அப்புறம் சஜஷன்லையும் பேசுவாங்க. ஸோ அதுவுமே அந்த ஒரு நைட்லேயே பேசி அதை முடிக்கணும். ஸோ அவங்க ஏன்னா இப்போ இந்த பர்டிகுலர் இந்த படத்தில் வந்து நாங்கள் பண்ணுற ஒரு வேலை இருக்குது பார்த்தீங்களா, அது எங்களுக்கு பெருசாகவே தெரியல. ஏன்னா எங்களுக்கு வந்து அவங்கள நம்ம கரெக்டாக வச்சுக்கணும், ஸோ அவங்கள பார்த்துக்கணும், ஸோ அவங்க எந்த டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் நம்ம தரணும் அப்படின்றத ரொம்ப நம்ம அதில் ரொம்ப கவனமாக இருந்தோம். ஸோ ஏன்னா காட்சியெல்லாம் நிறைய சேஞ்ச் ஓவர் இருக்கும், மூடு நிறைய டைலாக்ஸ் இருக்கும், ஒரு லென்த்தி டைலாக்ஸ் இருக்கும். ஸோ அதை அவர் வந்து பேசணும் இல்லைங்களா. ஸோ அவரை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு தான் நம்ம அதை மற்ற விஷயங்கள் பேசுவோம். ஒரு வைடு வச்சிடும் சார், வைடில் பேசணும்னா ஓகே அப்படின்ட்டார். ஸோ ஒரு வைடு வச்சோம், வைடில் எல்லாமே பேசி முடிச்சார். அப்போ அதில் தான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியும், பேக்ரவுண்ட் அது பிரிட்ஜெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் எந்திரிச்சு வரதெல்லாமே அந்த வைடில் எடுத்துட்டோம். அப்புறம் திருப்பியும் அவ்வளோ சேர்க்கணும்னா ஓகே பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ திருப்பியும் அதாவது எங்கேயுமே வந்து ஓகே இது முடிஞ்சிச்சுல, இதுலேருந்து போயிடலாம் அதுலேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லவே மாட்டார். ஸோ அந்த திருப்பி இதுலேருந்து போகணுமா, எப்படி நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்களே, அதெல்லாம் வைடில் எதுவுமே கிடையாது, வாங்க போகலாம், வாங்க போகலாம் அப்படி. அதில் ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப அதை பற்றி அவர் டிஸ்கஷனே இருக்காது அங்கே. இங்கே ஓகேவா அது கரெக்டாக இது முடிஞ்சுதா வச்சாச்சு, எங்கேருந்து போனீங்க இருந்தா ஓகே ரைட், ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, அப்படியே அங்கே படிக்க ஆரம்பிச்சார். ஓகே ரெடி ஆகிடு, அவ்வளோ பாரு அப்படியே போயிட்டே இருக்கு. இன்னொன்று என்னன்னா அந்த இடத்துல பார்க்கும் பொழுது சார் நம்ம ஆர்டிஸ்ட் கம்ஃபர்டபுளாக வைக்கணுன்றதுலாம் ஓகே. அந்த சீன் ஏதாவது ஸ்டோரி போர்ட் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா முன்னாடியே? எதுவுமே கிடையாது, எந்த சீனுமே ஒவ்வொரு படத்துல ஸ்டோரி போர்டே கிடையாது, எல்லாம் இங்கே இருக்கிறது தான். அதுதான் சார் எனக்கு தெரியல, இது எவ்வளோ பெரிய சேலஞ்ச். ஏன்னா நான் அந்த 180 ஏன் சொன்னேன்னா எனக்கு ஓடிஎஸ்ல கண்டுபிடிக்க முடியுது, திடீர்னு மேல இருந்து திரும்ப வைடுக்கு வரும்போது அது எந்த அளவுக்கு எரர் இல்லாம நடந்ததுன்றதுனால அதுதான் நம்ம என்ன ஒரு ஜியோகிராஃபி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவோம். எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா எல்லா ஆடியன்ஸுக்கும் உங்களுக்கு அது ரீச் ஆயிடும். ஸோ இங்கே இருக்காங்க இதுதான் எஸ்டாப்ளிஷ் இதுதான் அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா அது தெரியாது. மேலே போயிட்டு திருப்பி நம்ம இந்த ஆங்கிள்குள்ளே தான், இந்த 180 தான் வருவோம், அப்படி போக மாட்டோம். ஸோ அதனால் அது ஆங்கிள் மாத்திரம்னா அது தெரியாது உங்களுக்கு. ஓகே. ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஏதாவது இருக்கா சார்? 180 கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும், அதை பிரேக் பண்ண படங்களும் அதுதான். அது பிரேக் பண்ணுறாங்கன்னா அது எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு தெரியணும். நீங்கள் 180 டிகிரி ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சாதான் அது பிரேக் பண்ணுறது எப்படின்னு தெரியும். 180 டிகிரி ஃபாலோ பண்ணணும்னே உங்களுக்கு தெரியலனா அது நீங்கள் பிரேக் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் தப்பாக பிரேக் பண்ண போனீங்கன்னா அது தெரியும். 180 டிகிரி ஃபாலோ பண்ணணும் அந்த ரூல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே இப்போ இங்கிருந்து என்னால் பிரேக் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ரூலே தெரியலனா உங்களுக்கு நீங்கள் தெரியாமலே பிரேக் பண்ணிட்டு போவீங்க. அப்போ தெரியாமல் பிரேக் பண்ணும்போது நமக்கு தப்பு நடக்கும். அதனால தான் இது ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம் தப்பாகும், சில இடத்துல ஃபாலோ பண்ணலாம் தெரியாது. அப்போ நீங்கள் தெரியாத மாதிரி அதை நீங்கள் பிரேக் பண்ணணும். ஓகே. டேம் சீன்லேயே அகைன் ஒரு வைடு ஒரே ஒரு 2 மணி நேரத்தில் வைடு வந்து பஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பொதுவாகவே ஒரு சேயிங் இருக்குல்ல சார், ஒரு வைடில் வந்து 2 கேரக்டர் வந்து டுவர்ட்ஸ் கேமரா ஃபேஸ் பண்ணால் கான்வர்சேஷன், அதே அவங்க 2 பேரும் இடத்துல ஃபேஸ் பண்ணிட்டு அவங்க ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கு 2 பேருக்குள்ள. தேவர் மகனில் பார்த்துருப்போம் கமல் சார் நாசர் சாரோட ஃபேஸ் ஆஃப், பாகுபலிலையுமே அது பார்த்துருப்போம். இதுலேயுமே அந்த மாதிரி ஃபேஸ் ஆஃப்ல தான் இருக்காங்க. ஆனால் அங்கே முரண் இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறியும் வருது. கார்த்திக் சார் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ஆனால் அரவிந்த் சாமி சார் எதுவும் பேசியிருக்கவே மாட்டார் அந்த இடத்துல. அந்த முரண் இருக்கா இல்லையன்றதே பெரிய கேள்வியா இருந்தது. எங்க அந்த மணலோட அந்த வைட்ல அதுல பிளான்டா வச்சது அது இல்ல வைட்ல உட்கார வைக்கலாம்? இல்ல பிளான் பண்ணி தான் வச்சுது இல்ல. ஏன்னா உங்களுக்கு இவருக்கு அது எதுவுமே கனெக்ட் ஆகாது. ஏன் என்ன சொல்ற, நான் பேச முடியாதெல்லாம் நீ பேசுற, நான் செய்ய முடியல. ஏன்னா அவரு வந்து இப்ப நீங்களே வச்சுப்பாங்க, இப்ப நீங்க ஒரு வருஷமா நீங்க சிட்டில இருக்கீங்க, அங்க போறீங்கன்னா அங்க நடக்கிற அரசியலை பத்தி பேசுறாங்க, நீங்க அந்த அரசியலை பத்தி பேசாத ஒரு ஆள், காலை போனோம் வேலை பார்த்தோம் சாப்பிடுவோம் தூங்கணும் வந்தோம் போகணும்னு ஒரு ஆளுக்கு திடீர்னு ஒருத்தன் அப்படி பேசும்போது நீங்க வேப்பதான் கேட்டுட்டு இருப்பீங்க, வேற ஒன்றும் உங்களுக்கு சொல்ல தோணாது. ஆனா அதுல ஏதோ இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, புரியுதுங்களா? உங்களுக்கு கனெக்ட் ஆகாத விஷயம் கிடையாது, உங்களுக்கு கனெக்ட் ஆகுது, அவன் சொல்றான், அது எல்லாமே கரெக்ட் தான். அதனால தான் அந்த வியந்தே பார்ப்பாரு. ஆனாலும் அதுக்கப்புறமா வந்து என்ன செய்யுதுன்னு அவருக்கு தெரியாது. ஸோ அதுக்குள்ள இருக்கும், அது முரண் இருக்கு அவருக்கு, அவங்க 2 பேருக்குமே. பட் அது வேணும் இன்டென்ஷனாக தான் வச்சிருந்தது. ஆமா முன்னாடி இன்டென்ஷனாக வச்சது தான். ஸோ உங்களுக்கு அந்த ஷார்ட் வேணும் 2 பேர். ஏன்னா இவர் ரொம்ப சைலண்டா இருப்பாரு, இவர் பேசிட்டே இருப்பாரு, பஸ் இவர் பெருசாக ரியாக்டும் பண்ண மாட்டாரு, அது வேந்தாடி பார்த்துட்டே இருப்பாரு தவிர எண்டில் தான் டைலாக்கே இருக்கணும் அவர். படம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது சார். ஆனால் பார்க்கும்போது ஃபீல் குட் தான், ஆனால் ஸ்லோவாக இருக்குது. இந்த மாதிரி நரேட்டிவ் ஸ்க்ரீன் பிளேங்கும் போது நிறைய மாண்டேஜ் ஷாட்ஸாக வைக்க வேண்டியது இருக்கும், நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் சார். அது மாதிரி பிளான் பண்ணதெல்லாம் வச்சது. அண்ட் நரேட்டிவ் ஸ்க்ரீன் பிளேக்கு மாண்டேஜ் எவ்வளோ முக்கியம்?
அதுதான். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப நரேஷனாகவும் போனாலுமே ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் சொல்கிறேன்னா அதை பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஓகே, இதை வந்து நம்ம காட்டுவாங்களா, அதை நம்ம பார்ப்போமா, ஒரு விஷயம் ஜல்லிக்கட்டு ஒரு மாடை பற்றி சொல்கிறோம்னா அது காட்டும் போது அவங்களுக்கு அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லைன்னா புக்கு படிக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா புக்கில் வந்து நம்ம தான் கற்பனை பண்ணிக்கணும். ஸோ அதில் எதுவும் இருக்காது. ஸோ அதனால இந்த நரேஷன் இந்த மாதிரி சொல்லும் போது கண்டிப்பாக அது மாண்டாஜஸ் நிறைய இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது பண்ணலாம். ஏன்னா நம்ம அந்த வாரெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. என்ன பண்ணாலும் அந்த ட்ராமான்னு தெரிஞ்சிடும். மற்றதெல்லாம் நம்ம வந்து நடக்கிறது, இங்கே நடந்த விஷயங்கள் நம்ம காமிக்கலாம். ஸோ இப்போ ஆடியன்ஸ் வந்து இன்னும் கனெக்ட் ஆகும். அது சொல்றது வந்து உண்மை தன்மை ஜாஸ்தி இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, கனெக்ட் ஆகும். ஸோ அது ரொம்ப முக்கியம். எனக்கு இப்போ இன்னொரு கியூரியாசிட்டி என்னன்னா, ஓவராலாக எவ்வளோ சார் படத்தோட ஃபுட்டேஜ் எல்லாம் ரஷ் எடுத்து போட்டு எவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கு சார்? அது வந்து இன்னும் நிறைய ஒரு 45 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே இருக்கும். இது அதாவது அந்த லென்த்தை விட ஒரு 45 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா. கரெக்டான இது மட்டும் சொல்றேன், என்ஜி ஷாட்லாம் இல்லாமல். திடீர்னு ஒரு எலிவேஷன் சார், ஒரு 10-15 நிமிஷம் படம் வந்து வேற மாதிரி ஃபாஸ்டா மூவ் ஆக ஆரம்பிச்சது, இன்க்ளூடிங் கேமரா மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே. ஜல்லிக்கட்டு சீன், ஸோ கேமரா பெர்செப்ஷன்லேயே சேஞ்ச் கொடுக்கறது. ஸ்டாட்டிக்காக பார்க்குற ஃப்ரேம் திடீர்னு நாங்கள் கொஞ்சம் ஒரு ஷேக் இருக்கும், ஃபாஸ்ட் மூவிங் ஷார்ட்ஸ் இருக்கும். அது எப்படி சார் மேட்ச் பண்ணீங்க, அது எப்படி எடுத்தீங்க? அந்த கதையோடவே அது வந்துடு. இப்போ அவர் சொல்லும் போதே அந்த ஒரு வந்து அது மாதிரி வந்து மாடை பார்த்தேன், பழகினேன், பார்த்தா அப்படியே வேற மாதிரி வந்து நின்னான்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த எடுத்தோடனே டக்குன்னு ஒரு பயங்கரமாக பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அது ரொம்ப இடிக்கும். அது பேசும்போது இவன் மாடு வர்றது, அதை வளர்க்குறது, கொண்டு போகிறது அப்படின்ற ஸ்லோ பேஸ் அந்த ஆடியன்ஸ் மைண்டை ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு மேட்டர்லாம் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சடன் சேஞ்ச் ஒரு தெரியாது. அது ஒரு ஸ்மூத்தாக தான் இருக்கும் அது. ஸோ அது உங்களுக்கு அது ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் ஆடியன்ஸ். ஸோ சில ஃபேவரட்ஸ் ஆஃப் மகேந்திரன் சார், அதை தான் கேட்கணும்னு ஆசை. மகேந்திரன் சாருடைய ஃபேவரட் எக்யூப்மெண்ட் அது, லைக் என்ன மாதிரி ஷார்ட் கம்போஸ் பண்ண அவருக்கு பிடிக்கும்? ஹேண்ட் ஹெல்டா, ஷோல்டரா, இல்லை ஸ்டாட்டிக்கா? எனக்கு வந்து ஸ்டாட்டிக் ஷார்ட்ஸ் நிறைய பிடிக்கும். ஏன்னா அது அந்த பர்டிகுலர் அதாவது என்னன்னா எனக்கு பிடிக்கும்னா நீங்கள் மூமெண்ட் ஷார்ட்ஸும் பிடிக்கும், ஸ்டாட்டிக் ஷார்ட்ஸும் பிடிக்கும். ஏன்னா நமக்கு வந்து பர்சனலாக வந்து நம்ம எதுவுமே பிடிச்சதா நம்ம வச்சுக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு கதை தேவைப்படும். ஸோ இங்கே மூவ்மெண்ட் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஸ்டாட்டிக் வச்சாலும் தப்பாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து ஸ்டாட்டிக் ஷார்ட்ஸ்னால் நீங்கள் வந்து ஒரு அழகுபடுத்தலாம் நிறைய விஷயங்கள். இது ஒரு பெயிண்டிங் மாதிரி நீங்கள் அதை ஒரு ஒர்க் பண்ணலாம். இப்போ மூவ்மெண்ட் ஷார்ட்லையுமே அதை பண்ணலாம். இதெல்லாம் ஸ்டாட்டிக் ஷார்ட்டில் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நம்ம நிறைய அதை அழகுபடுத்தி அதை ஒரு பிளாக்காக வைக்கலாம். மகேந்திரன் சாரோட ஃப்ரேமிங் வந்து எல்லாமே ஃபோக்கஸ் ஷிஃப்ட்ஸ் நிறையா இருந்தாலுமே கூட ஜூம்ஸ் அதிகமாக இருக்கிறது இல்லை, எதனால? அதுதான் கண்டிப்பாக வந்து ஏன்னா அது உங்களுக்கு வந்து மெயினாக இந்த பர்டிகுலர் இதில் வந்து நம்ம இதுலேயும் ஆகட்டும் 96 ஆகட்டுமே உங்களுக்கு இதை வந்து ஒரு சினிமாவாக ஜனங்களுக்கு போய் சேரக்கூடாது. அதில் ரொம்ப உறுதியாக இருந்தோம். பிரேமாவட்டம் நான் ஆகட்டும் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் 2D என்டர்டைன்மெண்ட் சொல்ல வேண்டியதே இல்லை. சூர்யா சார் தான் வந்து என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. ராசகர் சார் வந்து எதுவுமே இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னதே இல்லை. நீங்கள் என்ன வேணால் எடுத்துங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்து பெஸ்ட்டாக வரணும், அவ்வளோதான். அதாவது பிரம்மாண்டமாக வரக்கூடாது, பெஸ்ட்டாக வரணும். டிஃப்ரென்ஸ் இருக்குது. எவ்வளோ கொடுத்தாலும் ஒரு நமக்கு நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்கன்ற ஒரு வார்த்தை தான் சொன்னார் ராசகர் சார். மற்றபடி எதுக்குமே நோ சொல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அந்த விஷயத்தில் வந்து நமக்கு என்ன பெஸ்ட்டாக அதில் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். மகேந்திரன் சாரோட ஃபேவரட் சினிமாட்டோகிராஃபர் நிறைய பேர் இருக்காங்க. வந்து பிஜி சார் ஆகட்டும், சந்தோஷ் சார் ஆகட்டும். ஏன்னா நமக்கு வந்து அப்போ பார்த்த நிறைய படங்கள் இவங்க படங்களாக இருக்கும் இல்லையா. ஸோ எனக்கு ரவிகிஷன் சார், ஏன்னா ஒருத்தருடைய படங்களுமே ஒரு படங்கள் நடராஜ் சார், நட்டி சார் இது பிடிக்கும். வேற ஒருத்தர் இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க, நம்மளும் சினிமாட்டோகிராஃபர் ஆகணுன்றதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக. அதுதான் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து சினிமாவை நான் விரும்பி வரல. எனக்கு வந்து சினிமா வந்து எதாச்சியாக நான் உள்ள சினிமாக்குள் வந்தது தான். ஸோ வந்த அப்புறமா அதுக்கப்புறமும் டக்குன்னு நமக்கு ஒரு இன்ஸ்பயராக ஒருத்தர் ஆகலை. படங்கள்லாம் பார்க்க இந்த படம் சூப்பராக, இந்த படம் சூப்பர். ஏன்னா சில பேர் வந்து எனக்கு சினிமா வேணும் சினிமான்னு சொல்லி வந்திருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அது மாதிரி இல்லாமல் சினிமா எனக்குள்ள ஸ்லோவாகவே உள்ள வந்துச்சு. எனக்கு வந்து பெருசாக சினிமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நான் டிஎஃப்டி படிக்கிறதுக்காக வாய்ப்பு வந்தது. டிஎஃப்டி படித்தேன். அதுக்கப்புறமா ஏதோ டிஎஃப்டியாக அதை வேலை செய்ய கவர்மெண்ட் வேலை போய் செய்வாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஆனால் அதுக்கு அந்த ஃபஸ்ட் இயர்லேயே வந்து ஓகே இவ்வளோ விஷயம் இருக்குது, விஷுவல் மீடியம், இதில் நிறைய சேலஞ்ச் இருக்குது, இது ஒரு பெரிய மீடியம் நம்ம படிக்கிறோம் நம்ம அப்படின்னு ஒரு தேர்ட் இயர் படிக்கும்போது முடிக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து அங்கே நிறைய சினிமாஸ் போடுவாங்க. ஸோ வந்து அப்படின்னா எனக்கு பர்டிகுலராக ஒருத்தரை பார்த்து அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகலை. எனக்கு நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் படங்கள், எல்லாரும் படங்களுமே யாருமே தெரியாத முகம் தெரியாத படங்களாக இருந்தாலும் அது எனக்கு படம் பிடிச்சதுன்னா எனக்கு அதுலேருந்து நான் இன்ஸ்பயர் ஆகிடும். அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆனதான் எல்லாருமே. அண்ட் உங்களோட ஃபேவரட்டான எக்யூப்மெண்ட் இல்லாட்டி ஒரு ட்ரீம் எக்யூப்மெண்ட், அதை வச்சு நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ட்ரீம் எக்யூப்மெண்ட் ஏதாவது? இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா நீங்கள் டெக்னாலஜி வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும், புரியுதுங்களா. ஸோ அதனால நமக்கு டெக்னாலஜி இப்போ எப்படின்னு நினச்சிங்கன்னா டெக்னாலஜி வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஆனால் எல்லாரும் அந்த குவாலிட்டி கொடுக்க முடியாது.
ஸோ வந்து அதை தாண்டி நமக்கு என்ன தேவைப்படுது, நம்ம இப்போ இதுவே வேற மாதிரி படமா இருந்தால் நான் எனக்கு யூஸ் பண்ணாத எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கூட உடனே யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால எனக்கு அதுக்கு மேலே பெரிய ஆசை எல்லாம் கிடையாது. எக்யூப்மெண்ட்ஸ் மேலேயோ டெக்னாலஜி மேலே எனக்கு பெரிய ஆசை கிடையாது. எனக்கு ஒரு படத்துக்கு வேணும்னா எல்லாத்தையுமே கொண்டு வந்து நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். வேண்டாம்னா எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு ஒரு கேமரா ஒரு லைட் கொடுத்தா போதும். ஸோ அதனால வந்து அதில் ரொம்ப ஆசை கிடையாது. எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் ஒர்க் பண்ண அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் ஆசை கிடையாது. ஸோ எனக்கு எது கொடுத்தாலும் எனக்கு வந்து அதை பெஸ்ட்டாக நான் பண்ணி கொடுத்தேன். ஃபிலிமா டிஜிட்டலா சார்? இல்லை, ஆக்சுவலி வந்து எல்லாமே லைஃப் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ ஃபில்ம் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள், அதான் நாங்கள் பேசிக்காக கற்றுக்கிட்டது எல்லாமே ஃபில்ம் தான். ஸோ அதனால் ஃபில்ம் எல்லாமே அதோடைய பேசிக்ஸ் ஃபுல்லாக ஃபில்ம் கற்றுக்கிட்டோம். ஸோ அதை கொண்டு வந்து இப்போ கூட நீங்கள் வந்து நாங்கள் பண்ணுற படங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபில்ம் லுக் இருக்குது அப்படின்றாங்க. அது இது ஒரு ஃபில்ம் லுக் இருக்குது, ஒரு டிஜிட்டல் லுக் இல்லை ஃபில்ம் லுக் இருக்குன்னா அப்படின்னா அது ஒரு ரியலிஸ்டிக் லுக் அப்படின்னு அது கொண்டு வருது. ஸோ அதனால தான் டிஜிட்டல்லையுமே இது ஃபிலிமில் பார்க்குற மாதிரி இருக்கே, அவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்றாங்க. ஆனால் அது நிறைய பேர் வந்து அந்த டிஜிட்டலில் வந்து தப்பாக கையாளுறது தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு அது டிஜிட்டலையுமே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் பண்ணீங்கன்னா அதுவும் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். அப்போ ஃபில்மையே பார்க்காதவங்களுக்கு இதில் எப்படி வந்தாலும் அவங்களுக்கு இதுக்குள்ளே தான் அவங்க பார்த்துப்பாங்க. ஃபில்மை பார்த்துட்டு இது வரவங்களுக்கு அந்த ஃபில்முடைய அந்த ஃபீல் தான் வந்து பெஸ்ட்டாக தோணும். மெய்யழகன் மாதிரி ஒரு படத்தை அவ்வளோ ஃபீல் குட்டாக போர் அடிக்காமல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. இந்த நேரத்திற்காகவும் நீங்கள் பகிர்ந்த எல்லா விஷயத்துக்காகவும் நன்றி. தேங்க்யூ. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.